தமிழகம் முழுவதும் நிகழ்ந்தவற்றை ரிப்போர்ட் தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஆண்டு பிறந்ததை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அந்த வகையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நள்ளிரவில் திரண்ட மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் சென்னை எண்ணூரில் உள்ள சின்னம்மன் கோவிலில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். கோவில் முழுவதும் ரூபாய் நோட்டுகளிலான தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தன. குன்றத்தூர் முருகன் கோவிலிலும் மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் ஒரு பகுதியாக வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதேபோல் சென்னை சாந்தோம், போடிநாயக்கனூர், தஞ்சாவூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பாதிரியார்கள் மற்றும் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். கரூர் நகர காவல் நிலைய காவலர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல ராமநாதபுரம், திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காவல்துறையினர் கேக் வெட்டி புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாட்டில் கடந்த 2024 ஆண்டு 10,701 பேர் பல்வேறு அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டு வெவ்வேறு நிலைகளில் நிலுவையில் இருந்த 30 தேர்வுகளின் தெரிவு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு 2024 ஆண்டு 10,701 பேர் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு இளைஞர்களின் வேலை வாய்ப்பை அதிகரிக்க 2024 ஆண்டு 14,353 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ள 35% தொழில் வரி உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-2025 இரண்டாம் அரையாண்டு முதல் தொழில் வரி உயர்வை அமல்படுத்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தொழில் வரி உயர்வால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வணிகர்கள் என சுமார் 75% மக்கள் பாதிப்படையக்கூடிய நிலை உருவாகியிருப்பதாக EPS தெரிவித்துள்ளார். ஆகவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வுகளையும் திரும்பப் பெற வேண்டும் என அரசுக்கு EPS வலியுறுத்தியுள்ளார். தனது அரசியல் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவருக்கு உளவியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தும் அருவருப்பு அரசியலை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற கோயபிள்ஸ் பாணி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அருவருப்பு அரசியல் செய்யும் EPS சாடிஸ்ட் மனநிலையை நிறுத்த வேண்டும் என்றும் விமர்சித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள புதிய அலுவலகத்தில் 9 மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் உருவான நிலையில் அன்புமணியின் புதிய கட்சி அலுவலகத்தில் முதல் முறையாக 9 மாவட்ட செயலாளர்கள் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பில் பாமக துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி, மாவட்ட செயலாளர்கள் வெங்கடேசன், நிர்மல்குமார், ஹரி, ஏழுமலை, மகேஷ்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் செலவில் கட்டவிருக்கும் கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு அனுமதி கோரி கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை விண்ணப்பித்துள்ளது. 5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் உருவாகும் இந்த பன்னாட்டு அரங்கில் 102 கோடி ரூபாய் செலவில் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடமும் 10,000 நபர்கள் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம் 172 கோடியிலும், கூட்ட அரங்குகள் அரங்கம் ஆகிய வசதிகள் 108 கோடியிலும் கட்டப்பட உள்ளது. சாலை வசதி, சுற்றுச்சுவர் வசதி, நுழைவு வாயில் உள்ளிட்ட பணிகள் 105 கோடியில் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2025 இறுதி அல்லது 2026 தொடக்கத்தில் இந்த கட்டுமான பணிகளை முடிக்க பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன சோதனையின் போது சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒரு இளம் பெண் மற்றும் 3 இளைஞர்களை கைது செய்தனர். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் கேரள பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த கேரளாவைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் மற்றும் அஸ்ஸாமைச் சேர்ந்த இளம் பெண்ணை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் காரில் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வனத்துறையினரை கண்டதும் கடத்தல்காரர்கள் காரில் இருந்து இறங்கி தப்பி ஓடியதன் சிசிடிவி காட்சி வெளியானது. திருவள்ளூரில் இருந்து காரில் யானை தந்தம் கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து வனத்துறையினர் குறிப்பிட்ட காரை பின்தொடர்ந்து சென்றனர். இதனை அறிந்து கொண்ட கடத்தல்காரர்கள் சாலையில் சென்றவர்களை இடித்துவிட்டு திருநின்ற ஊர் கோமதிபுரம் அரசு பள்ளி அருகே குறுகலான சாலையில் காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர். எனினும் தப்பியோடியவர்களில் உதயகுமார் என்பவரை பிடித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.